இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவங்கள் வந்து தமிழகத்துல நடப்பது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாம் தான் நம்ம முதல்ல பேசுவோம். இப்போ இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிற அதுக்கு முரண்பாடான கேள்வியாக தான் இருக்கு. அப்போ ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக நீங்க பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய தமிழக அரசுடைய உதவியோட அந்த கொலை நடந்திருக்கலாமோ அப்படிங்க. ஏன்னா ஒரு காவல்துறை வந்து ஆதாரங்களை வந்து மறைக்க முற்படுது அப்படின்னு நினைச்சா அப்போ வந்து அது ஆளும் அரசுக்கு அதில் சம்மந்தம் இருக்கலாமோ, இந்த விஷயங்களுக்காக தான் வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விவாதமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. தகவல் எல்லாமே பத்திரிகை செய்திகளில் எல்லாமே அவர்கள் சரணடைந்தார்கள் அப்படிதான் வந்துச்சு. காவல்துறை வந்து அவங்க தரப்புல இருந்து மீடியா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணாங்காட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது வந்து இந்த இரண்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்து காவல்துறையால் வந்து உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் ஒரு கொடூரமான ஒரு 30 செகண்ட்ல இதெல்லாம் நடந்துருக்கு. மீடியா மேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு நாட்டையே அது உலுக்கியது அப்படின்னு தான் சொல்லலாம். அதன் பின்னணியில் இருந்தவர்கள் சரணடைந்தார்கள். அவர்களில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார், என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அது எப்படி என்று நாம் ஒரு வழக்கறிஞராம் கேட்டு தெளிவு வருவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சார், இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கொலை வழக்கு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாங்களே, இது எப்படி? இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடப்பது வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல். ஏன்னா ஒரு மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள், அந்த காணொளி வந்து நேற்றும் கூட வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் ஒரு கொடூரமான ஒரு 30 செகண்டில் இதெல்லாம் நடந்துருது. அப்படி ஒரு வெறித்தனமான தாக்குதல் பண்ணி அவரை வந்து கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிடுறாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து கண்டிக்கத்தக்கது. அப்படி வந்து ஓடினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரணடைகிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சரணடைஞ்சாங்களா, கைது பண்ணாங்களா அப்படிங்கிறத காவல்துறை தரப்புல உறுதி. தகவல் எல்லாமே பத்திரிகை செய்திகளில் எல்லாமே அவர்கள் சரணடைந்தார்கள் அப்படிதான் வந்துச்சு. காவல்துறை வந்து அவங்க தரப்புல இருந்து மீடியா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணாங்காட்டி நான் உங்ககிட்ட சொல்றேன், நாங்கள் செக்யூர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த இரண்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்து காவல்துறையால் வந்து உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை சரணடைகிறாங்களோ இல்லை கைது பண்ணியிருக்கிறாங்களோ, எதுவாக இருந்தாலும் ஒரு 11 பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும்தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல கூப்பிட்டு போய் என்கவுண்டர் நடக்குது, தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்னு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செயலை சொல்கிறாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தாலும் அதில் மனித உரிமை மீறல் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து நம்ம எப்பவுமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தப்பு செஞ்சவன் சட்டத்தின்படி தான் தண்டனை அனுபவிக்குங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒரு விதி தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி என்கவுண்டர் சம்பவங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை வந்து மறைப்பதற்காக இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இப்போது சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த விஷயங்களுக்காக தான் வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விவாதமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கான ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் திருவேங்கடம் அப்படிங்கிற நமக்கு ஏற்படுற சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை இவர் நீதிமன்றத்தில் அப்புறவராகி எல்லாரையும் காட்டி கொடுத்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவர்களுக்கு இருந்திருக்குமா? அப்படி உங்களுடைய கேள்வி பார்த்தா அப்போ வந்து தமிழக அரசுடைய உதவியோட இந்த கொலை நடந்திருக்கலாமோ அப்படிங்க. ஏன்னா ஒரு காவல்துறை வந்து ஆதாரங்களை வந்து மறைக்க முற்படுது அப்படின்னு நினச்சா அப்போ வந்து அது ஆளும் அரசுக்கு அதில் சம்மந்தம் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக அரசு வந்து இந்த என்கவுண்டருக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த என்கவுண்டர் ஏன் பண்ண நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த கொலைக்கு வந்து ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை ஆயுதங்கள் எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் அழைச்சிட்டு போவோம். அதை தான் என்னோட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர் வந்து அதில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்திருக்கலாம். இந்த திருவேங்கடத்துக்கு வந்து அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம்.
அந்த அடிப்படையிலையும் கூட இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாம். இல்லை அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை அந்த அந்த மக்களை அவர்கள் தரப்பு அந்த ஆதரவாளர்களை அமைதிப்படுத்துவதற்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த தரப்பை வந்து சரி செய்யறதுக்காக அவங்க பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துல நம்ம பார்த்துட்டு தான் வரோம். வீரமணி என்கவுண்டர் பண்ணப்பட்டது இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஒருத்தங்களை அச்சுறுத்தலுக்காகவும் தொடர்ந்து இந்த ரவுடிசத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். ஆதாரங்களை மறைக்கிறதுக்காகவும் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாம் தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். அப்போ இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிற அதுக்கு முரண்பாடான கேள்வியாக தான் இருக்கு. அப்போ ஆதாரங்களை மறைக்கிறதுக்காகவும் இவங்க பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய இந்த ரவுடிசங்களை வந்து அடக்கிறதுக்காக அவங்களை எச்சரிக்கை செய்யறதுக்காகவும் இந்த இது இருக்கு. மீண்டும் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.